ஜிம் போற டைம் ஆயுமே நம்ம ஹீரோயின் போகாம அங்கேயே ஜாகிங் பண்ணிக்கிட்டு தந்திருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அங்க ஜிம்மோட ஓனர் பார்த்தீங்கன்னா, அங்க லைட்ட ஆஃப் பண்ணிருவாங்க. நம்ம ஹீரோயின் அப்பதான் அங்க போவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா என்ன ஆகுதுன்னா, லைட் ஆஃப் பண்ணி நம்ம ஹீரோயின் தெரியாம விழுந்துர்றாங்க. அது இவங்க தெரியாம பார்த்தீங்கன்னா, திரும்பவும் லைட்ட ஆன் பண்ணாங்க. அங்கேயே நம்ம ஹீரோயினோட தலை பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெட்மில்ல மாட்டி செத்துன்னு போறாங்க. இந்த விஷயத்த பார்த்தா செக்யூரிட்டின்னு பார்த்துருப்பாரு. இத யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜிம்மோட ஓனர் சொல்லிர்றாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ ஆனுவல் ஃபீஸ் பே பண்ணிட்டு அந்த ஜிம்முக்கு வராரு. ஒரு வெயிட் மிஷின் போட்டுன்னு இருக்காரு. திடீர்னு பார்த்தா கரண்ட் ஆஃப் ஆயிடுது. அவர் கால் பார்த்தீங்கன்னா, செம்மையா பெயினா இருக்கு. அவ்வளோ வெயிட்ன்னு தூக்கிட்டு பார்த்தா இருக்காரு. செக்யூரிட்டி செக்யூரிட்டின்னு கத்துறாரு. அப்ப திடீர்னு கரண்ட் வந்துருச்சு. செக்யூரிட்டின்னு அங்கருந்து வந்துடுறாரு. இதை இவன் தான் வேணும் பண்ணே பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிய போட்டு செம்மையா கத்திட்டு நம்ம ஹீரோ அங்கருந்து போயிறாரு. நம்ம செக்யூரிட்டிக்கு ஒண்ணுமே புரியல. இவன் ஏன்டா கத்துறான் நம்மகிட்ட அப்படி சொல்லிட்டு. நம்ம ஹீரோ உடனே வீட்டுக்கு போயிறாரு. பார்த்தா ஒரு ஃபோனும் அந்த ஜிம்லயே இருக்கும். ஓகே, ஃபோன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜிம்முக்கு வந்திருப்பாரு. ஜிம்முக்கு பார்த்தா அந்த ட்ரெட்மில் இருக்குல்ல, அங்க தான் அந்த ஃபோனும் இருக்கும். அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு கீழ பார்த்தா குனிஞ்சும் இருப்பாரு. பின்னால இருந்து ஒரு ஒரு பேயோட உருவம் அங்க இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வசியம் பட்டு அந்த ட்ரெட்மில்ல ஓட வைக்குது. நம்ம ஹீரோ செம ஸ்பீடா ஓடுற ஏன் ஓடுறன்னே தெரியாம ஓடிட்டு இருக்காரு. அந்த பேய் இன்னுமே பின்னாடியே நின்னுட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கு.